السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: إن كنتم تحبون الله فاتبعوني إلى آخر الآية. وقال رسول الله صلى الله عليه وسلم: لن يؤمن أحدكم حتى أكون أحب إليه من نفسه. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆகுக. இன்னும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உடல் சுகத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. உள்ளத்தினுடைய நிம்மதியை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. தீண்டாமையை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து தந்தல் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டங்களை விட்டும் சிரமங்களை விட்டும் தீராத நோய் நொடிகளை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து தந்தல் புரிவானாக. திடீர் ஆபத்துகளை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து தந்தல் புரிவானாக. நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் இஸ்லாத்தினுடைய மாதமான 3வது மாதம் தம்முடைய உயிருக்கும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதல் ஜும்ஆவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய ஒன்று கூடுதலை பலனுள்ளதாக ஆக்கி வைத்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அறிந்த செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறந்தார்கள் என்பதாக நாம் எல்லாம் தெரிந்த ஒரு செய்தி தான். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றியும் மேன்மையை பற்றியும் பெரும்பாலான இடங்களிலே பேசப்பட்டு கொண்டிருக்கும், சிறப்பு பயான்களும் நடைபெற்று கொண்டு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் நபியினுடைய வாழ்வியலை தெரிந்து நபியினுடைய வாழ்வை தம் வாழ்வாக ஆக்கிக் கொள்வது என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீது கட்டாய கடமையாக அமையப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நபியினுடைய உம்மத்தாக ஒரு நபர் பிறந்து விட்டார் என்று சொன்னால் அவரின் மீது அல்லாஹ்வுடைய கட்டளையும் நபியினுடைய வாழ்வையும் பின்பற்றி வாழ்வது என்பது அவரின் மீது அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே பெரும்பாலான நபர்கள் அதிகமாக துஆ செய்யக்கூடிய ஒரு விஷயம், மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆவலும் பல நபர்களுக்கு இருக்க, அந்த அடிப்படையில் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். வெற்றிகள் எல்லாம் விட சிறந்த வெற்றி என்னவென்று சொன்னால், நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்வது, அதிலும் நபியினுடைய முகத்தை காண்பது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும், அவர்களோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் நபியினுடைய வாழ்வை பின்பற்றி வாழ வேண்டும். நபியினுடைய வாழ்வை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை நபியினுடைய விஷயத்தில்
நபியினுடைய வாழ்க்கையில் நபி சொன்ன சொல்லின் மீது நமக்கு பிரியம் என்பது ஏற்பட வேண்டும். எப்பொழுது நபியினுடைய வாழ்வியலின் மீது நபி சொன்ன அந்த சொல்லின் மீது ஹதீஸின் மீது நமக்கு பிரியமும் ஆசையும் காதலும் எப்பொழுது ஏற்படுமோ அப்பொழுது அந்த விஷயங்களை பின்பற்றி வாழ்வது என்பது மிகவும் இலகுவானதாக மாறிவிடும். முஸ்லிம்களாக பிறந்திருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நபியின் மீது முஹப்பத் வைப்பது, நபியின் மீது பிரியம் வைப்பது என்பது அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு பிரியம் வைப்பது? நபியினுடைய வாழ்வியலை உள்ளத்தில் பிரியம் கொண்டு தம் வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது தம் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று சொன்னால், நாம் உள்ளத்தில் ஆசை வைக்கும் பொழுது, உள்ளத்தில் முஹப்பத்தை வைக்கும் பொழுது, நபியினுடைய சொல்லின் மீது நாம் ஆசை வைக்கும் பொழுது தானாக அந்த விஷயங்கள் என்பது வாழ்வில் அமைந்து கொண்டு விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியம் என்பது அளப்பெரியதாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபியின் மீது பிரியத்தை வைத்திருந்தார்கள், தற்போதைய சூழ்நிலையிலே நாம் எந்த அளவுக்கு நபியின் மீது பிரியத்தை வைத்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு விஷயத்தை யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். உள்ளத்தில் முதலில் பிரியம் வந்தால்தான் வாழ்வில் அது நிலைபெறும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே சாதாரண ஒரு விஷயத்திற்காக வேண்டி பிரியம் வைக்கிறார்கள். அந்த பிரியம் வைப்பதின் மூலமாக அந்த நபருக்காக, அந்த பொருளுக்காக அவரால் செய்ய முடியாத சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் செய்கிறார். கணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல்லின் மீது, அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் மீது நாம் எப்போது முஹப்பத்தை வைக்கின்றோமோ, எப்பொழுது பிரியத்தை வைக்கின்றோமோ அப்பொழுது வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வது என்பது மிகவும் இலகுவான விஷயம் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் எந்த அளவுக்கு நபியின் மீது பிரியம் வைக்க வேண்டும் சொன்னால், அந்த பிரியம் என்பது தம்முடைய உள்ளத்தில் பித்தாக மாறிவிட வேண்டும். அந்த பித்தானது தம் வாழ்க்கையில் தானாக அமைய பெற வேண்டும். ஒரு திருமணம் நடத்துகிறோம் என்று சொன்னால், அந்த திருமணம் என்பது நபியினுடைய சுன்னத்தோடு தானாக நடக்க வேண்டும். தம்முடைய வாழ்விலே நாம் தொழிலை தொடங்குகின்றோம் என்று சொன்னால், அந்த தொழிலில் தானாக நபியினுடைய சுன்னத்து வர வேண்டும். நம்முடைய உடைகள், நடக்கக்கூடிய செயல்பாடுகள், ஆடைகள் என்ன, நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் நபியினுடைய சுன்னத் என்பது தானாக இணைய வேண்டும். அந்த தானாக இணைய வேண்டும் என்று சொன்னால், அளப்பெரிய ஒரு பாசத்தை நபி மீது வைத்தால்தான் தம் வாழ்க்கையில் தானாக இந்த செயல்பாடுகள் எல்லாம் நடக்கும். நபியின் மீது முஹப்பத்தும் பிரியமும், அவருடைய சுன்னத்தின் மீது ஆசை இல்லை என்று சொன்னால், அந்த சுன்னத்தை பின்பற்றுவது என்பது மிகவும் கடினமானதாக மாறிவிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசி காட்டுகிறான், ஒவ்வொரு முஸ்லிமும் நபியின் மீது எந்த அளவுக்கு பாசம் வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசி காட்டுகிறான், நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய தந்தையை விட, உங்களுடைய தாயை விட, உங்களுடைய மனைவியை விட, உங்களுடைய குழந்தையை விட, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை விட, நீங்கள் செய்யக்கூடிய பொருளாதாரத்தை சேகரித்து வைக்கக்கூடிய பொருளாதாரத்தை விட, அனைத்தையும் விட அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, இந்த அனைத்து விஷயத்தை விட அல்லாஹ்வினுடைய பாசமும் ரசூலுடைய பாசமும் உங்களுக்கு பிடித்திருக்க வேண்டும். உலகத்தில் எந்த காரியங்கள் தமக்கு தேவையோ எல்லா காரியத்தையும் விட அல்லாஹ்வினுடைய பாசமும் நபியினுடைய பாசமும் தமக்கு நினைத்து இருக்க வேண்டும். அவ்வாறு நினைத்து இருப்பது தான் நாம் நபியின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கு உதாரணம். அவ்வாறு
அல்லாஹ்வின் மீது பாசமும் ரசூலின் மீது பாசமும் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை குறை வைத்தால், நபியினுடைய சுன்னத்தை அலட்சியப்படுத்தும் பொழுது இந்த விஷயங்கள் பின்தள்ளப்பட்டு உலகத்தினுடைய காரியங்களுடைய ஆசை என்பது உங்களுக்கு உள்ளத்தில் நுழைந்து விட்டால் அல்லாஹ்வினுடைய வேதனை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள். தற்போதைய சூழ்நிலைகளை நாம் யோசிக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய பிரியத்தை விட, ரசூலினுடைய சொல்லை விட, அவர்களுடைய சுன்னத்தை விட மற்ற காரியங்கள் எல்லாம் விதித்ததின் அடிப்படையிலே உலகத்தில் மனிதர்கள் நினைத்து பார்க்காத, நினைத்து கூட சிந்தனையில் கூட எட்டாத நோய்களும் கொடிய வேதனைகளும் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏன்? மனிதர்களுடைய உள்ளத்திலே உலகத்தினுடைய ஆசைகள் மிகைத்துவிட்டன. உள்ளத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே உலக ஆசைகள் மிகைத்ததின் அடிப்படையிலே ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நபியினுடைய சுன்னத் என்பது அலட்சியப்படுத்தப்படுகின்றன. இதன் அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா உலகத்தில் மனிதன் சிந்திக்க முடியாத நோய்களை கொடுக்கின்றான். மருத்துவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய நோய்களை அல்லாஹ் தஆலா உலகத்திலே கொடுக்கின்றான். சிறிய சிறிய குழந்தைகளும் கூட இந்த வேதனையும் கஷ்டத்திலும் ஆழ்த்தப்படுகிறார்கள். காரணம் என்ன? மனிதர்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இந்த உள்ளத்திலே யாருடைய பாசத்தை வைக்க வேண்டுமோ, யாருடைய பிரியத்தை வைக்க வேண்டுமோ, அந்த பிரியம் விடைபெற்று உலகத்தினுடைய காரியத்தின் மீது பிரிய வைத்ததின் அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். வந்து கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லா பொருட்களை விட நான் உங்களை அதிகமாக நேசிக்கின்றேன். உலகத்தில் எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னோட மனைவியை விட, என்னுடைய குழந்தையை விட, என்னுடைய செல்வத்தை விட, என்னுடைய வீட்டை விட, அனைத்து பொருட்களையும் விட நான் உங்களை அதிகமாக நேசிக்கின்றேன். இல்லாமின் நஃப்ஸி, என்னுடைய உயிரை தவிர என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, என்னுடைய உயிரை மட்டும் நான் விருப்பப்படுகின்றேன், மற்ற விஷயங்களை விட அதிகமான முஹப்பத் உங்கள் மீது இருக்கிறது, அதிகமான பாசம் உங்களிடத்தில் இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, இந்த உயிரை விட நீங்கள் என்னை அதிகமாக நேசிக்க வேண்டும். ஒரு மனிதர் உயிரை எந்த அளவுக்கு யோசிப்பாரோ, எந்த அளவுக்கு பிரிய வைப்பாரோ, உலகத்திலே ஒரு காரியத்திற்காக வேண்டி மாற்றிக் கொண்டு வைத்துக் கொண்டால் அவர் சொல்கிறார், உன்னுடைய உயிரை கொடுத்து விடு, இல்லது உன்னுடைய சொத்து செல்வங்களை கொடுத்து விடு என்பதாக ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்தால் நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வது, என்னை உயிரோடு விட்டுவிடு, என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எடுத்துக்கொள்ளு என்பதாகத்தான் நாம் அவரிடத்திலே சொல்வோம். இதுதான் நடைமுறை, நாம் சொல்லக்கூடிய உண்மையான விஷயம். ஏன்? உயிர் இருந்தால் இந்த பொருட்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டெல்லாம் நாம் பெற்றுக் கொண்டு விடலாம், சம்பாதித்துக் கொண்டு விடலாம். ஒரு மனிதன் அதிகமாக பிரியப்படுவது உயிரை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த உயிரை விட நீங்கள் என்னை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். நபியின் மீது முஹப்பத் வைப்பது என்றால் என்ன? நபியின் மீது முஹப்பத் வைப்பது என்று சொன்னால், உள்ளத்தால் நபியை ஏற்று தம்முடைய வாழ்வில் நபியினுடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். இதுதான் நபியின் மீது பரிபூர்ண நம்பிக்கை வைத்ததனுடைய அடையாளம். நாம் உணவு உண்கின்றோம் என்று சொன்னால் நபியினுடைய சுன்னத்தோடு சாப்பிட வேண்டும். நாம் ஆடை உடுத்துகின்றோம் என்று சொன்னால் நபியினுடைய சுன்னத்தோடு ஆடை உடுத்த வேண்டும். நாம் தூங்குகின்றோம் என்று சொன்னால் நபியினுடைய சுன்னத்தோடு தூங்க வேண்டும். நாம் வீடு கட்டுகின்றோம் என்று சொன்னால் நபியினுடைய சுன்னத்தோடு வீடு கட்ட வேண்டும். நாம் நடக்கின்றோம் என்று சொன்னால் நபியினுடைய சுன்னத்தோடு நடக்க வேண்டும். நம் குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் நபியினுடைய சுன்னத்தோடு நடக்க வேண்டும்.
நான் நபியின் மீது பிரியம் வைத்திருக்கின்றேன் என்று சொல்வது என்பது வெறும் கைத்துடைப்பு மட்டும்தான். இந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு நாளை மறுமையிலே நபியோடு இருந்துவிட முடியாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய கூற்று என்ன, நபி சொல்லக்கூடிய கூற்று என்ன? ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நபியின் வாழ்வை முன்னோக்க வேண்டும். ஒவ்வொரு செயல்களிலும் நபியினுடைய சுன்னத்தை பற்றி தானாக உள்நுழைய வேண்டும். அவ்வாறு உள்நுழைந்தால்தான் நாம் நபியின் மீது பிரியம் வைத்திருக்கின்றோம் என்பது அடையாளம். ஒரு நபர் ஒரு பொருட்களின் மீது பிரியம் வைக்கின்றார் என்று சொல்வோம். அதே போல ஒரு நபர் ஒரு விஷயத்தின் மீது பிரியம் வைத்து விட்டார். உதாரணத்திற்கு சொல்ல போனால், ஒருவர் ஒரு போதை பொருட்களின் மீது பிரியம் வைத்து விட்டார் என்று சொன்னால், அவருக்கு அது நஷ்டம் என்றும் தெரிந்தாலும் கூட, அவரிடத்திலே அது வாங்குவதற்கு பணம் இல்லை என்றாலும் கூட அவர் அதை வாங்கி கொண்டு விடுவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன் சொல்கின்றேன்? ஒரு பொருட்களின் மீது முஹப்பத்தை வைத்து விட்டால் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அவர் செய்து விடுவார். நபியின் மீது நாம் முஹப்பத்தை வைத்தோம் என்று சொன்னால், அளப்பெரிய பாசத்தை நாம் வைத்தோம் என்று சொன்னால், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நபியினுடைய சுன்னத் என்பது நுழைந்துவிடும். நாம் யோசிக்க வேண்டும், எந்த விஷயத்திலே நம்ம பரிபூர்ணமான முறையிலே நபியினுடைய சுன்னத்தை நாம் பின்பற்றுகிறோம். எல்லா விஷயத்திலும் நபியினுடைய சுன்னத் என்பதை தற்போதைய சூழ்நிலையிலே குறைந்து கொண்டு இருக்கிறதின் அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா பிற மனிதர்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றார். உயர்ந்த சிறந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், உயர்ந்த சிறந்த வழி நபியினுடைய வழி. இந்த வழிமுறைகளை தற்போதைய சூழ்நிலையிலே நாம் கையில் எடுக்காததின் அடிப்படையிலே மறதியாளராக இருக்கக்கூடியதின் காரணமாக இப்பொழுது எத்தனையோ மக்கள் தற்போதைய சூழ்நிலையிலே பிற நபர்களுக்கு மத்தியிலே கேவலப்படுத்தப்படுகிறார்கள். வியாபாரத்திலே உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், வியாபாரத்தில் நேர்மையாக அதை நடத்தப்படவில்லை. நேர்மையாக நடத்தப்படவில்லை என்று சொன்னால், மாற்றாக ஒருவர் தம்மை என்ன செய்வார், என்ன பேசுவார், சரியான முறையில் இவர் வியாபாரம் நடத்தவில்லை, இவரெல்லாம் ஒரு முஸ்லிமா என்று பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். காரணம் என்ன? ஒரு விஷயத்தை, நேர்மையான ஒரு விஷயத்தை, நேர்மையான ஒரு வழிமுறையை, நபியினுடைய சுன்னத்தை, அல்லாஹ்வினுடைய கட்டளையை நாம் அலட்சியப்படுத்துவதின் அடிப்படையிலே யார் யார் மூலியமாக அல்லாஹ் தஆலா நம்மை கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முஸ்லிம் என் மீது எந்த அளவுக்கு பாசம் வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். லா யுமினு அஹதுக்கும், ஒரு நபர், ஒரு முஃமின் பரிபூர்ணமான முறையில் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார். எப்பொழுது சொன்னால், ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாஇன், உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய குழந்தைகளை விட, உங்களுடைய அனைத்து மக்களை விட, உங்களுடைய சொந்த பந்தங்களை விட, உங்களுடைய காசு பணங்களை விட, உங்களுடைய குடும்பத்தை விட, அனைத்தையும் விட என்னை நீங்கள் பிரியம் கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் உண்மையான முஃமின் இல்லை என்பதாக சொல்கிறார்கள். நபி சொல்லக்கூடிய சுருக்கமான கருத்து என்ன? எல்லா விஷயங்களையும் விட நபியினுடைய முஹப்பத், நபியினுடைய பாசம் என்பது நம் உள்ளத்தில் நுழைந்திருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நேற்றுக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் யோசிக்க வேண்டும், தற்போதைய சூழ்நிலையிலே முஸ்லிம் சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது தெரியாத ஒரு புதிதாக இருந்து கொண்டிருக்கிறது. நேர்மையான வழியை விட்டு வாழ்வியல் என்று சொன்னால்
முன்னால் இதுதான் வாழ்வியல் என்று எடுத்து காட்டப்பட்ட ஒரு சத்திய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சாதாரண ஒரு நபரை பின்பற்றக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். சாதாரண உலக விஷயத்திற்காக வேண்டி என்னென்னமோ செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் அதன் மீது முஹப்பத், பாசம் அதிகரித்து வருகிறது. எத்தனையோ பெண் மக்கள் வலைதளங்களிலே உலா வருகிறார்கள். உலா வருவது என்பது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு பெண் தன்னுடைய தந்தை தாயினுடைய அனுமதி இல்லாமல் வெளியே செல்வது என்பது ஹராமாக்கப்பட்டது. அதே போல் ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியே செல்வது என்பது ஹராமாக்கப்பட்டது. அது சாதாரண காரியமாக இருந்தாலும் சரி, இதுதான் ஷரியத்தினுடைய சட்டம். ஆனால் தற்போதைய சூழ்நிலையிலே பெண்களை நாம் பார்க்கின்றோம், சாதாரண ஒரு கமெண்டுக்காக வேண்டி, சாதாரண ஒரு லைக்குக்காக வேண்டி தன் ஆடைகளை மாற்றிக்கொண்டு இன்ஸ்டாகிராமிலையும் பேஸ்புக்கிலையும் வலைதளங்களிலே வெளிவரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஏன் இதை சொல்கின்றேன் என்று சொன்னால், இவ்வாறு நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் செல்லக்கூடிய நேரத்திலே நம்முடைய வாழ்வியல் என்பது அப்படியே மாற்றப்பட்டுவிடும். எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பப்பட்டோமோ அந்த நோக்கத்தை விட்டு மாற்றி நம்முடைய வாழ்க்கையை அமைக்கும் பொழுது உலகத்தில் நஷ்டம், நாளை மறுமையில் நஷ்டம். ஏன் அவர்கள் அதில் உணர்கிறார்கள் என்று சொன்னால், அதன் மூலமாக ஒவ்வொருவரும் பல கஷ்டத்தை பட்டிருப்பார்கள். பல நபர்களின் மூலமாக சொல்லுக்கு பேச்சுக்கு அடிபட்டிருப்பார்கள். இருந்தும் மறுபடியும் செய்யக்கூடிய காரணம் என்ன? முஹப்பத், அதன் மீது வச்சிருக்கக்கூடிய ஆசை, பாசம். ஒரு வீடியோவை போட்டு 5 நிமிடத்தில் ஒரு 10 வாட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே, எத்தனை லைக் வந்திருக்கு என்பதாக பார்க்கிறார்கள், எத்தனை கமெண்ட் வந்திருக்கிறது பார்க்கிறார்கள். ஏன்? அதன் மீது ஆசை. அதே போல ஒரு வாலிபருக்கு ஒரு பைக்கின் மீது ஒரு ஆசை, பிரியம். அவர் என்ன செய்வார்? காலையில் விழித்த உடனே பைக்கின் முன்னால் நிற்பார். அதை ஒரு நபர் தொட்டு விட்டாலும் கூட அந்த நபரை திட்டுவார். காரணம் என்ன? அதன் மீது ஆசை. ஒரு பொருளின் மீது ஆசை வைக்கும் பொழுது அந்த பொருளை தானாக உள்நுழைக்கின்றோம். தூங்கக்கூடிய நேரத்தில் கூட நம்முடைய சிந்தனை என்பது அந்த பொருட்களின் மீது தான் இருந்து கொண்டிருக்கிறது. நபியின் மீது முஹப்பத் இல்லாததின் அடிப்படையிலே, நபியின் மீது பாசம் இல்லாததின் அடிப்படையிலே நபியினுடைய சுன்னத் என்பது இப்பொழுது ஒன்னொன்னாக தள்ளிக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுது நபியின் சுன்னத் என்பது பின்தள்ளப்படுமோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய வேதனை எதிர்பார்ங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இணைத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருந்தார்கள்? சத்திய சஹாபாக்கள் நபியின் மீது பாசம் வைத்த என்ற விஷயத்தை வரலாறு சொல்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஆமீன் கமா ஆமனன் நாஸ். சத்திய சஹாபாக்கள் எவ்வாறு ஈமான் கொண்டார்களோ அதே போல முஸ்லிம் சமுதாயமே நீங்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை முன்னிறுத்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சத்திய சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்த பாசத்தை நாம் யோசிக்கும் பொழுது அளப்பரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சஹாபி வருகிறார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம், உங்களுடைய சபையிலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம், உங்களை நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுடைய சபையை முடித்து விட்டு எங்களுடைய வீட்டிற்கு சென்றாலும் நான் உங்களை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றேன், உங்களுடைய சிந்தனையோடு நான் இருக்கின்றேன். ஆனால் அந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய நேரத்திலே சிறிது நேரம் நான் வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய
சொன்னால், எப்பொழுது நபியை பார்ப்போம், எப்பொழுது நபியினுடைய சபையில் அமர்ந்துவோம் என்ற ஆசையும் ஆவலும் என்னை உள் சுத்தி கொண்டே இருக்கிறது, என்னுடைய சிந்தனையில் சுத்தி கொண்டே இருக்கிறது என்பதாக அந்த சஹாபி நபியிடத்திலே சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதே சிந்தனையில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மௌத்தை பற்றி நான் யோசித்தேன். நான் உங்களுடைய எவ்வாறு இருப்பது, உங்களிடத்திலே நான் எவ்வாறு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வது என்கின்ற விஷயத்தை நான் சிறிதும் கூட உலகத்தினுடைய விஷயங்களை யோசிக்காமல் உங்களுடைய சிந்தனையே என்னுடைய சிந்தனையாக, உங்களுடைய பாசமே என்னுடைய பாசமாக மாறி கொண்டிருக்கிறது. ஆனால் மௌத்தை பற்றி நான் யோசித்தேன். நீங்கள் நபி, நான் சாதாரண ஒரு நபர். நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நபிமார்களோடு ஒரு தரஜாவிற்கு சென்று விடுவீர்கள். நான் மரணித்தால் நான் ஒரு தரஜாவிற்கு சென்று விடுவேன். நீங்கள் ஒரு தரஜாவிலே, நான் ஒரு தரஜாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஹயாத்தாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எனக்கு எப்படியெல்லாம் மனம் நாடுகிறதோ நான் உங்களை வந்து பார்த்து விடுகின்றேன், என்னுடைய உள்ளத்தை பூரிப்பு அடைந்து விடுகின்றேன். ஆனால் மறுமையிலே நான் என்ன செய்வது என்பதாக கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள். இதற்கு என்ன பதில் சொல்வது என்பதாக நபி அவர்களுக்கு தெரியவில்லை. உடனே அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக வஹீ இறக்கின்றான். வமன் யுதிஇல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வினுடைய மற்றும் அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய பாசம் என்பது உள்ளத்தில் வைத்து விட்டதோ அவருக்கு மறுமையினுடைய தங்கமிடம் என்னவென்று தெரியுமா? சுகதா. யாரெல்லாம் ஷஹீதானார்களோ அவர்களுடன், நபிமார்களுடன், சித்திகளுடன், நல்லவர்களுடன் நாளை மறுமையில் இருப்பார் என்பதாக அல்லாஹ் தஆலாவுடைய ஆயத். நேற்றுக்குரியவர்களே, சிறிது நேரம் கூட நபியை விட்டு நாம் பிரிந்து விடக் கூடாது, நாளை மறுமையிலும் நபியோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையை கொண்டவர்கள் சஹாபாக்கள். இது மட்டுமல்ல, அவர்களோட பயணத்திலே இருக்கிறார்கள். இரவு தங்கக்கூடிய வேலை வருகிறது. இரவு தங்குகிறார்கள் ஒரு இடத்திலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே தொழுவதற்காக வெளியிருக்கிறார்கள். ரபியத் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி செய்வதற்காக வேண்டி தண்ணீரை எடுத்து வந்து குடிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி செய்து முடிக்கிறார்கள். நபியினுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், ஒருவர் தமக்கு உதவி செய்தால், ஒரு நல்லதை செய்தால் அவர்களை வெறும் கையோடு அனுப்புவது என்பது நபியினுடைய பழக்கம் அல்ல. ஏதாவது கொடுத்து அனுப்புவார்கள். அந்த நேரத்தில் நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், ரபியாவே, நீங்கள் ஏதாவது என்னிடத்திலே கேளுங்கள் என்பதாக கேட்கிறார்கள். இதே சம்பவம் நம்மிடத்தில் நடக்கிறது என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை எவ்வாறு இருக்கும்? உலகத்தினுடைய காரியமாகத்தான் பெரும்பாலான நபர்களிடத்தில் இருக்கும். ஆனால் சஹாபாக்களுடைய ஆசையும் ஆர்வமும் எவ்வாறு இருந்தது யோசிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நபியின் மீது முஹப்பத்தையும் பாசத்தையும் வைத்திருக்கிறார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். அவர்களிடத்திலே நபி அவர்கள் கேட்கும் பொழுது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் எதுவும் எனக்கு தேவையில்லை. காசு பணங்கள் எனக்கு தேவையில்லை, பெரிய பெரிய வீடுகள் எனக்கு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் வேண்டும். என்ன விஷயம் என்பதாக நபி அவர்கள் கேட்க சொன்னார்கள், அஸ்அல்க முவாஃபகத்துல் ஜன்னah, சொர்க்கத்தில் உங்களோட நான் இருக்க வேண்டும். எனக்கு உலகத்தினுடைய காரியம் எதுவும் வேண்டாம். நாளை மறுமையிலே நான் உங்களோடு இருக்க வேண்டும். அதற்கு ஒரு வழியை சொல்லுங்கள், அதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக ரபியத் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்தில் சொல்ல, நபி அவர்கள் அங்கு ஒரு விஷயத்தை சொன்னார்கள். ரபியாவே, நீங்கள் நாளை சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அதற்கு துஆ செய்கின்றேன் என்பதாக துஆ செய்துவிட்டு ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறார்கள். நீங்கள் அதிகமாக சஜிதா செய்ய வேண்டும். சஜிதா என்று சொன்னால் அதற்கு உலமாக்கள் விளக்குவதை தெரிகிறார்கள். நீங்கள் அதிகமாக தொழ வேண்டும் என்பதாக ரபியா இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் நபியின் மீது வைத்த முஹப்பத்தை பற்றி
பேசினோம் என்று சொன்னால் மணிக்கணக்கில் பேசலாம். கண்ணியத்துக்குரியவர்களை பேசக்கூடிய விஷயம் என்ன? நபி அவர்கள் மீது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தார்கள், நபியினுடைய உம்மத் என்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், நாம் எந்த அளவுக்கு நபியின் மீது முஹப்பத்தை வைக்கின்றோம் என்கின்ற விஷயத்தை நாம் யோசிக்க வேண்டும். எப்பொழுது நபியின் மீது முஹப்பத் பின்தள்ளப்படுகிறதோ, நபியினுடைய சுன்னத் என்பது பின்தள்ளப்படுகிறதோ, அப்பொழுது அல்லாஹ்வுடைய வேதனை என்பது வரும் என்கின்ற விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தோடு வாழ்ந்து வந்திக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்க புரிவானாக. நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்க புரிவானாக. எந்த விஷயத்தை பேசினோமோ, எந்த விஷயத்தை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நல்க புரிவானாக. ஆமீன். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.